சூப்பரான ஈஸியான சம் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸ்பிரஸ் த மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, as the sum of a symmetric and skew symmetric matrix. ஓகேவா, இந்த மேட்ரிக்ஸை ஸ்கியூ சிமெட்ரிக் அண்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நமக்கு சில தியரம்ஸ் தேவைப்படுது, அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் இந்த 7.17, 7.18, 7.1, 7.2 இந்த 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் சிமெட்ரிக். அதே மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு நெகட்டிவ் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். 7.1 என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏதாவது என்ன ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வேணால் இருக்கட்டும், அதையும் அதோட டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு மேட்ரிக்ஸையும் அதை சைனை சேஞ்ச் பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா அதை ரெண்டையும், அதாவது ஏவையும் அதை டிரான்ஸ்போஸையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம்ல, இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் இதே ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா அதான் நமக்கு ரூலு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது நம்ம மேட்ரிக்ஸ் பின்னு வச்சுட்டோம் அப்படின்னா பியும் பி டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் இங்கே என்ன இருக்குது, ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸை நம்ம சின்னு வச்சுட்டோம்னா சியும் மைனஸ் சியும் சி டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட மீன். ஓகேவா, ஓகே. இந்த 7.2 என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ் அஸ் த சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம இது என்ன எடுத்தோம், பின்னு எடுத்தோமா, இது என்ன எடுத்தோம், சின்னு எடுத்தோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது சிமெட்ரிக், இது ஸ்கியூ சிமெட்ரிக், இதோட சம் அதாவது பி ப்ளஸ் சி, இது ரெண்டையும் எடுத்தோன்னா அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை என்ன பண்ண போகிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரூல் என்னது, சிமெட்ரிக்னு சொல்லணும்னா ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோன்னா இதை வந்து ஒரு சம் பி நீங்கள் எடுத்துக்கிறாங்க. பின்னு எடுத்துகிட்டு பி டிரான்ஸ்போஸும் பியும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தாச்சு, ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு ஹாஃப் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ணுறாங்க, நமக்கு சேம் ஆன்சர் வருதுன்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஆன்சர் வருது. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இதை கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இது க்யூன்னு வச்சுக்கிறாங்க. மைனஸ் க்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் க்யூ டிரான்ஸ்போஸ். ஓகேவா, அதுவும் செக் பண்ணியாச்சு. நமக்கு என்னது, பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு சொல்லியிருந்தோம், இங்கே அதே போல் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னது, நம்ம கண்டுபிடிச்ச பி அண்ட் கண்டுபிடிச்ச க்யூ, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளோட ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஏ கிடச்சிடும். அதை தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சம்மை நம்ம ட்ரை பண்ணலாம்.